ஹலோ டீம் மெம்பர்ஸ் அண்ட் டீம் கேப்டன்ஸ். ஸோ ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் ஒன்று உங்களுக்காக வெயிட்டிங். ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து 10 டீம் பிரிச்சிருக்கோம். ஸோ இந்த 10 டீமுக்குள்ளே இப்போது கம்மிங் வீக்கெண்ட் வி ஹவ் த காம்படிஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த காம்படிஷன் டில் டிசம்பர் வரைக்கும் ட்ராவல் ஆக போகுது. ஸோ மந்த்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ட்வைஸ் அகெயின் த காம்படிஷன் வில் டேக் பார்ட். ஸோ காம்படிஷன் இப்போது இது முடிஞ்ச உடனே அடுத்த வாரமே நமக்கு பிளான் இருக்குது. என்னென்னா, ஸோ வெயிட் கேட்டகரி வைஸாக மென் அண்ட் ஜெண்டர் வைஸாக ஸோ ரோட் ரன்னிங் காம்படிஷன். ஸோ 10 கிலோமீட்டர்ஸ் ரோட் ரன்னிங் காம்படிஷன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வின் பண்ணுற டீமுக்கு ஸோ வி ஆர் த ப்ரைஸ் மணி, சாரி வி ஆர் த ரிவார்ட் ஃபார் தட். அண்ட் அன்றைக்கே வந்து பீச்சில் 4 leg வாக் அண்ட் டெஸ்டினி வச்சுருப்போம். ஓகே, ஸோ இதில் வந்து எப்படின்னா வெயிட் கேட்டகரி வைஸாக பிரிப்போம். 80 கிலோஸ்குள்ளே இருக்க மென், 80 கிலோஸ்குள்ளே இருக்க உமன். ஸோ 100 கிலோஸ்குள்ளே இருக்க மென், 100 கிலோஸ்குள்ளே இருக்க உமன். 120 கிலோஸ்குள்ளே இருக்க மென், 120 கிலோஸ்குள்ள உமன். ஸோ 130குள்ளே இருக்க மென், 130குள்ளே இருக்க உமன். 140குள்ளே இருக்க மென் அண்ட் 140குள்ளே இருக்க உமன். ஸோ இந்த மாதிரி நம்ம வெயிட் கேட்டகரிஸாக பிரிக்கும் போது ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வெயிட்டை பேஸ் பண்ணி நம்ம அவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க தேவையில்ல. உங்களோட வெயிட் கேட்டகரியில் தான் வச்சுருக்கேன். அதேமாரி உங்கள் ஜென்ரலில் தான் வைக்க போகிறேன் காம்படிஷன். ஸோ மென் அண்ட் உமன் தனித்தனியாக பிரிச்சுறேன். ஸோ அதனால் மென்னு தான் வருவாங்க, உமன் நம்ம லேட் ஆகும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டு வேண்டாம். ஸோ இல்லை நம்ம இதுதான் நடக்கும், நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்காது, இல்லை நமக்கு வின் பண்ண முடியாது நினைக்காதீங்க. ஸோ உங்கள் டீம் கேப்டன்ஸ், உங்கள் டீம் மெம்பர்ஸை யாரெல்லாம் அந்த கேட்டகரியும் ரெடி பண்ணுங்கள். ஓகே, ஸோ கமிங் சாட்டர்டே, இந்த சாட்டர்டே இந்த சாட்டர்டே ஈவெண்ட் இருக்குது. அடுத்த சாட்டர்டே வி ஹாவ் ரோட் ரன்னிங். அட் த சேம் டைம் அந்த ரோட் ரன்னிங் காம்படிஷன் கூடவே அது முடிச்ச கையோட நம்ம வந்து 4 leg வாக் இன் பீச்சில் 4 leg வாக். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து க்ளவுஸ் மட்டும் கொண்டு வந்துடுங்க. ஸோ ஒரு டெஸ்டினி வச்சுருவோம். அந்த டெஸ்டினிக்குள்ளே எந்த கேட்டகரி, ஒரு கேட்டகரியும் நம்ம தனியாக அந்த காம்படிஷன் விடுவோம். யார் வில் கெட் த ஹையஸ்ட் டைமிங்கில் முடிக்கிறாங்கன்றது தான் சேலஞ்ச். ஸோ இப்படி ஒரு ஈவெண்ட்டுக்கும் ஒரு பாயிண்ட்டாக வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும் அந்த ஈவெண்ட் கேமுக்கு, அந்த டீமுக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து அந்த டிசம்பர் அப்போ நம்ம ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த டேட்டில் வி ஹவ் த ஓவரால் சாம்பியன்ஷிப் சேலஞ்ச். அதில் எவ்வளோ பேர் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அகெயின் வி ஹவ் த ஒன் மோர் ஈவெண்ட் ஆன் தட் டைம். வில் see you there. Bye bye.